இதுவரை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் உள்ள ஆப்ஷனை ஆளுங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். வணக்கம், என்னோடய பேர் ஆதி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன்பேயில் உள்ள வாலெட் பேலன்ஸை எப்படி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஃபோன்பே வாலெட் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மை மணின்னு இருக்கும். மை மணியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அதில் ஃபோன்பே வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபோன்பே வாலெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே மேலே வந்து டோட்டல் வாலெட் பேலன்ஸ்னு சொல்லிட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாலெட் பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி வாலெட் பேலன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதுக்கு ஆப்ஷனே கிடையாது ஃபோன்பேயில் உள்ளது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கணும். ஸோ ஓகேவா, அது எப்படி வாங்குறது அப்படின்னா, மை மணி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து வெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த கோல்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 கம்பெனி இருக்காங்க. ஓகேவா, ஸோ சஃபாரி கோல்டுன்னு ஒன்று, எம்எம்டிசி கோல்டுன்னு சொல்லிட்டு 2 கம்பெனி இருக்காங்க. எம்எம்டிசி கம்பெனியை சூஸ் பண்ணுங்கள். அதுதான் ஒரு பெஸ்ட்டான சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ பேலன்ஸ் நம்மள்ட்ட $100 வாலெட் பேலன்ஸ் இருக்குங்க, $100 கோல்டு வாங்குகிறோம். ஓகேவா, $100 கோல்டு வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு டேக்ஸ்லாம் போக ஒரு $93 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்போ கோல்டு விலை நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் ஏறுனுச்சு அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டும் ஏறும், குறைஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டும் குறையும். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் லோடிங் ஆகி இதிலே ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஃபோன்பே கேஷ் உங்களோட வாலெட்லேருந்து நான் $100 எடுத்துக்குவா, இல்லை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து $100 நாங்கள் எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபோன்பே வாலெட்லேருந்தே எடுத்துக்கங்க அப்படின்னு கொடுங்க. கீழே எந்த ஒரு பேங்கும் சூஸ் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்குங்க. அதாவது டிக் மார்க் இருந்துச்சுன்னா அந்த டிக்லாம் எடுத்து விட்ருங்க. நீங்கள் ஃபோன்பே வாலெட் பேலன்ஸ்லேருந்து நீங்கள் கொடுத்துட்டு இப்போ இது பேமெண்ட்டை டன் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நாள் லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கோல்டை வந்து வாங்கியாச்சு. அடுத்து வந்து சேல் பண்ணணும். சேல் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ நம்ம நீங்கள் வாங்கின கம்பெனி வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கினதுக்கான அமௌண்ட் காமிச்சிடும். ஸோ இதிலே இருக்குது பாருங்கள், $93.84, அதாவது $7 டேக்ஸ் போக பாக்கி காசு இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடனே இதை வந்து சேல் பண்ண முடியாது. நம்ம கோல்டு வாங்கினதுலேருந்து 24 ஹவர்ஸ், மினிமம் 24 ஹவர்ஸ் ஆச்சும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் தான் வந்து அந்த அடுத்தது நம்ம இதை சேல் பண்ணணும். ஓகேவா, ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலேயே உங்களுக்கு இன்டிமேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. 24 ஹவர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ நான் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மை மணியை கிளிக் பண்ணிங்கன்னா கோல்டை சூஸ் பண்ணிக்கங்க. கோல்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய மொபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நிறைய அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சடனாக இதாகலை. இப்போ ஓகே, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன கம்பெனியில் கோல்டு வாங்கினீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். அதாவது 24 மணி நேரத்துக்கு அப்புறம். ஓகேவா, 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக சேல் பண்ணலாம். உடனே செல்லு அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஸோ நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலேயே உங்களுக்கு காட்டும். என்ன காட்டும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வாங்கின கோல்டு வந்து காட்டும் $93.17 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா. $100 வாங்கினது $7ங்கிறது டேக்ஸ் பிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அடுத்த பேஜுக்கு போகும். அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை என்டர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ நம்ம 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை கூட என்டர் பண்ண முடியாது. பட் வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்துக்கு அப்புறம் அமௌண்ட்டை என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் ஆகிடுச்சு. அதனால் அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணிடலாம். மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு ஆரோ மார்க் காட்டுறோம் பார்த்திங்களா, அதில் வந்து $93.13 அப்படிங்கிறது இருக்குது. அந்த $93.13 அப்படிங்கிறத நம்ம இதில் அமௌண்ட்டில் என்டர் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ $93.13 நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கோல்டு அப்படிங்கிறது வந்துடும். கிராம்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ நீங்கள் அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சேல் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். நம்மள்ட்ட இருக்கிற கோல்டை மொத்தமாகவே நம்ம விற்றுருவோம். ஓகேவா, ஸோ விற்றுட்டோம் அப்படின்னா அண்டர் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது வந்து 48 மணி நேரம் வரையும் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 48 மணி நேரம்லாம் ஆகாது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரையும் கிட்டத்தட்ட ஒரு 100-150 தடவை கிட்ட இதுமாரி கேஷ்பேக்கை நான் எடுத்திருக்கேன். எனக்கு ஜஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் அப்படிங்கிறது ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பேமெண்ட் ப்ரூஃபு. இப்போ லாஸ்ட்டாக எடுத்த பேமெண்ட் ப்ரூஃபு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.